கேடி சீரியலோட இன்னைக்கான சூப்பர் ப்ரமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சந்திரகலா அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது நம்ம துர்கா அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்போது ஒரு இடத்துல மயில்வாகனம் காரை நிறுத்துகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சந்திரகலா அவங்க பொண்ணு இன்னொருத்தர் கூட இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கூட பேசாம தானே இருந்துட்டு இருந்தான். ஆனா, இப்போ என்னடான்னா, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களே! இது என்னமோ தப்பா இருக்கே! அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரகலா பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க. 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது சாமுண்டி ஸ்ரீகாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அக்கா என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியாதே! இப்படி பண்ணிட்டு இருக்கிறாளே இவ! அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அவங்க யோசிச்சுட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் வாகனம் பார்க்குறாங்க. என்னது இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. இத சந்திரகலா சின்னத்த பார்த்தா பெரிய பிரச்சனையாக்கிருவாங்களே! இப்ப என்னடான்னா இந்த இடத்துலயே கரெக்டா காரையும் நிறுத்தியிருக்கோம். இவங்களும் இப்படி ஒண்ணா இருக்காங்களே! என்ன பண்றது? முதல்ல இந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் வாகனமும், அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியும் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம சந்திரகலா அவங்க பார்த்தீங்கன்னா, "என்னது இவங்க 2 பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மயில் இந்த மாப்பிள எப்ப பார்த்தாலும் இவர விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களே! என்ன பண்றது இப்போ? ஏதோ தப்பா இருக்கே!" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பால்ல அந்த குங்குமப்பூ இதெல்லாம் கலந்து குடுக்குறாங்க. ஏதோ கலந்து கொடுக்குறானே! இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவ பிரெக்னன்ட்டா இருப்பாளோ! அப்படிங்கிற மாரி இவங்க டவுட் பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இத எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா, அவளுக்கு பப்பாளின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி ரெடி பண்ணி கொண்டு வராங்க. "என்னது பப்பாளி கொண்டு வந்திருக்கு?" அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. "இது நம்ம தோட்டத்துல இருந்துச்சு. ரோகிணிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட சொல்றாங்க. ஆனா ரோகிணி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, "எனக்கு வேண்டாம்" அப்படின்ட்டு. அப்போ நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, "சித்தி தான் உங்களுக்கு ஆசையா கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிடுக்கா" அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி அந்த பிளேட்ட எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அவங்க தட்ட எடுக்கும்போது கை தவறி கீழ விழுந்த மாரி அந்த பழத்தெல்லாம் கொட்டி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி தப்பிச்சுடுறாங்க.